அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரிதத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவி அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Sacrament prayer, blessing on the bread. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to souls of all those who drink of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Our Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not to temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. சங்கீதம் 26 அதிகாரம் 1 முதல் 12 வசனம். Psalms 26 chapter 1 to 12 verse. கர்த்தாவே, என் நியாயம் விசாரியும். நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளப்படுவதில்லை. A Psalms of David. Judge me, O Lord, for I have wicked in integrity. I have that trusted also in the Lord. Therefore I shall not slay. வசனம் 2. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளந்தரியங்களை என் இருதயத்தையும் புடம் மிட்டு பாரும். Examine me, O Lord, and prove me, try me. Reign is and my heart. வசனம் 3. உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்திலே நடக்கிறேன். For their loving kindness is before many eyes, and I have the wicked in my truth. வசனம் 4. வீணருடனே நான் உட்காரவில்லை, வஞ்சகக்காரிடத்திலே நான் சேருவதுமில்லை. I have not sat with vain person, nature will, and I go in with a dissembler.
வசனம் 5. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கருடனே உட்காரேன். I have the hated these congregations of the evil doers, and I will not sit with the wicked. வசனம் 6. கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பாராக. I will wash and many hearts in incontinence, so will and I compass thine altar, O Lord. வசனம் 7. நான் குற்றமில்லாமை விளங்கும்படி என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன், that I may and publish with the voice of the thanksgiving and tell of all the wondrous works. வசனம் 8. கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தை உமது மகிமை தாங்கி இருக்கும் ஸ்தலத்தையும் வாஞ்சிக்கிறேன். O Lord, I have the loved the habitation of thine house and the place where thine honor dwelleth. வசனம் 9. என் ஆத்துமாவே பாவிகளுடனும் என் ஜீவனை இரத்தப்பிரியர்களுடனும் வாரிக்கொள்ளாதையும். Getter not my soul with an sinner, near my life with an bloody man. வசனம் 10. அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை லட்சத்தினால் நிறைந்திருக்கிறது. I was and had his mischief, and there is right, and he is full and grievous. வசனம் 12. நானே என் உத்தமத்திலேயே நடப்பேன், என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். But as for me, I will walk in many integrity. Redeem me, and be merciful unto me. வசனம் 12. என் கால்கள் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளில் நான் கர்த்தரை துதிப்பேன். My foot and stand in this even place, in the congregations will and bless the Lord.